இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக, நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி. அந்த தக்காளிக்கு மேலே வந்து கத்தியை வச்சு நம்ம 4 பக்கம் லைட்டாக கீறி விட்டுறலாம். இப்போ தக்காளிக்கு கூட வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த தக்காளி, காஞ்ச மிளகாலாம் நல்லா வேகட்டு. இந்த தக்காளிக்குள்ள தோலெல்லாம் கழண்டு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அது வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம். ஆஃப் ஆக்கிட்டு இந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவும் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். அதேமாரி நம்ம அந்த வேக வச்சோம் பார்த்திங்களா தக்காளி, அந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே இருக்கட்டு நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயம்னா ஒரு 10, 15 சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டு 3 பல் சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்ச காஞ்ச மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணுன்னா நம்ம அந்த தக்காளி வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டு. கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அதில் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டு. பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இனி இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அதேமாரி இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சதையும் போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி வேக வச்ச தண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவும் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இந்த சட்னியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டு. இதை மாதிரி நல்லா கொதித்து வரட்டு. அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் ஆக்கிக்க வேண்டியதுதான். இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்ப்போம்.